அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் வழக்குல அவருடைய உடன் பிறந்த சகோதரர் இவர்கள் செய்கின்ற இந்த என்கொயரியில், இந்த விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை தீர்க்கமர விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. ஏன் உத்தரவிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து திருவேங்கடம் என்பவர் இதில் வந்து என்கவுண்டரில் உடனடியாகவே சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு ரவுடி ராகேந்திரன் வந்து மருத்துவமனையில் அவரும் இந்த எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிற அந்த நிலைமை வரும்போது மருத்துவமனையில் திடீரென்று உயிரிழந்து விடுகிறார். இப்படி இதற்குள் இன்னும் அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டவர்களும் இருப்பார்களோ என்கின்ற கேள்வி, சந்தேகங்கள் இது எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களிடமே எழுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இதுவரை 3 பேர் பலி. ஆமா. அப்ப இப்படி தொடர் பலிகள், அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சந்தேகத்தின் பேரில் இருக்கக்கூடியவர்கள் என்றே வைத்துக்கொள்வோம். அப்போ அவர்களுடைய இறப்புகள் எல்லாம் இப்போ குற்றவியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விட்னஸ்ங்கிறது அவ்வளவு மிக மிக முக்கியம். ஏன், எதற்கு, எப்படி தொடர்பு, வேறு என்ன தொடர்பு, இதையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் நாம் எடுக்க முடியும். ஒன்ஸ் அவர் இறந்துட்டாருன்னா அதுலேருந்து நாம் வேற எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது.